வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசாலை. அனைத்து புள்ளிகளுக்கும் சமமான கல்வி. பிரதமர். அமெரிக்காவுடன் உடனே ஒப்பந்தம் செய்யுங்கள் அனுர அரசிடம் ஹர்ஷன அவசர வேண்டுகோள். பிரித்தானியாவில் இலங்கையர்களுக்கு எதிராக இனவெறி தாக்குதல். வடகொரிய ஜனாதிபதியின் உத்தரவால் பரபரப்பு. கடலில் ஆபத்தில் சிக்கும் கடற்தொழிலாளர்களை காக்க நவீன தொழில்நுட்பம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகையில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா. வெளிநாட்டு பிரஜையிடம் பண மோசடி செய்த சுற்றுலா வழிகாட்டி கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் மேயர் ஜெனரல் சுரேசாலே அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தேசிய மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்து வருகின்றார். தன்னை மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதை செய்வதாக கூறிய அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருந்தார். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பொறுப்பு கூறலுடன் அனைத்து பிள்ளைகளும் கல்வியின் தரத்தை சமமாக அனுபவிக்கக்கூடிய ஜனநாயக கல்வி முறையொன்றை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னிற்கும் என பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமையின் மனிதவள முகாமைத்துவ முடிவுகளின் முதலாம் கட்டம் மற்றும் தக்சவால கற்றல் முகாமைத்துவ முறைமை முன்னோடி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து பிள்ளைகளும் கல்வியின் தரத்தை சமமாக அனுபவிக்கக்கூடிய ஜனநாயக கல்வி முறையொன்றை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக சரியான தரவுகள், கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப காரணிகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை டிஜிட்டல் மயமாக்கல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். மாறிவரும் உலகுக்கு ஏற்ப நாமும் மாறி முன்னோக்கி செல்ல வேண்டும். அத்துடன் அரசு சேவைகளை மிகவும் வினைத்திறனாகவும் வெளிப்படை தன்மையுடனும் மக்களுக்கு வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியம் என நாம் நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் தட்டுப்பாடு மற்றும் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகள் காரணமாக இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷன டி சில்வா தெரிவித்துள்ளார். அரசு வெறும் பேச்சுடன் நின்று விடாமல் அமெரிக்காவுடன் முறையான பொருளாதார ஒப்பந்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை சாதகமானதாக இல்லை. நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது. தற்போது டாலரின் பெறுமதி 341 ரூபாவாக உயர்ந்துள்ளதோடு கருப்பு சந்தையில் அது 345 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனையாகின்றது. இது அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வருவதையே காட்டுகின்றது. சந்தை என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலே இயங்குகின்றது. இந்த நம்பிக்கை உடையும் போது சந்தையின் வீழ்ச்சி அடையும். வட்டி விகிதங்களை அதிகரிப்பதன் மூலம் 2-3 நாட்களுக்கு நிலைமை சற்றே கட்டுப்படுத்தப்பட்டாலும் தற்போது ரூபா மீண்டும் வீழ்ச்சி அடைய தொடங்கியுள்ளது. இதன் பின்னணியில் பல முக்கிய காரணங்கள் காணப்படுகின்றது. குறுகிய கால அடிப்படையில் திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கான தொகையை வங்கிகள் அடுத்தடுத்து வரும் வாரங்களில் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு தேவையான டாலர் இருப்பு வங்கியிடம் இருக்க வேண்டும். மேலும் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்ப்பில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை அனுப்பப்படும் பணத்தை மக்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். ஏற்றுமதியாளர்களும் தங்களுடைய வருவாய் நாட்டுக்குள் கொண்டு வராமல் வைத்துள்ளனர். இலங்கையும் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தி ஒப்பந்தம் செய்யும் என்று கூறப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அரசு வரும் பேச்சோடு நிறுத்திக் கொள்ளாமல் அமெரிக்காவுடன் முறையாக பேச்சு நடத்தி ஒப்பந்தங்களை செய்து வரவிருக்கும் கூடுதல் வரிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சர் இந்த விவகாரங்களை மிகவும் சாதாரணமாக கையாள்வது போல காட்டிக்கொண்டாலும் தற்போதைய நிலைமை மிகவும் சவாலானதாகும் என்று கலாநிதி ஹர்ஷன டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் இலங்கையர் ஒருவருக்கு எதிராக இனவெறியுடன் செயல்பட்ட நபருக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. செய்தி சேவையில் பணியாற்றிய நிஹாஸ் அர்த்தநாயக்க என்ற இலங்கையரை தகாத வார்த்தைகளால் 60 வயதான கிரஹாம் குரோவஸ் திட்டியுள்ளார். குறித்த நபர் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் நீதிமன்றம் 400 பவுண்ட்கள் அபராதம் விதித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு கிரேட்டர் மென்சிஸ்டில் உள்ள ஒரு உணவகத்தின் வழியே இந்த சம்பவம் நடந்துள்ளது.
மதுபோதையில் அவர் மிகவும் மோசமாக செயற்பட்டதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் போதையில் இருந்தமையால் அது தனக்கு ஞாபகமில்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையுடன் அவருக்கு அபராதம் விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை உற்பத்தியை 2.5 மடங்கு அதிகரிக்குமாறு வடகொரியாவின் முன்னணி பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனத்துக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி கிம் ஜாங் உத்தரவிட்டுள்ளமை உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் தொழிலாளர் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழான ரோடாங் சின் முன் வெளியிட்ட செய்தியில் கூறியிருந்ததாவது, ஜனாதிபதி கிம் ஜாங் ஒரு முக்கிய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆலைக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தியுள்ளார். அப்போது அடுத்த 5 ஆண்டுகளில் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணை உற்பத்தி திறனை 2 மடங்கு அதிகரிக்குமாறு நாட்டில் முன்னணி பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். ஏவுகணை உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் அடங்கிய அறிக்கை ஜனாதிபதி கிம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கிம் ஜாங் பேசுகையில், ஏவுகணைகளுக்கான தேவை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதற்கேற்ப உற்பத்தி விரிவுபடுத்த வேண்டும். விரைவில் நடைபெறவுள்ள 9வது மத்திய குழு கூட்டத்தில் உற்பத்தி விரிவாக்கம் தொடர்பான முன்மொழிவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடற்தொழிலாளர்கள் கடலில் ஆபத்து எதிர்கொள்ளும் வேளையில் அதனை உடனடியாக கண்காணித்து மற்றும் நடவடிக்கையினை மேற்கொள்ளும் அதிநவீன தொழில்நுட்பத்தினை கொண்டுவர வேண்டும் என வடமாகாண கடற்தொழில் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் பருத்தித்துறை கடற்பகுதியில் 4 கடற்தொழிலாளர்கள் கடலில் சென்று காணாமல் போனமை, தீவிர பருத்தி அடைப்பு பகுதியில் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்று காணாமல் போனவை போன்ற சம்பவங்கள் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அக்கறை செலுத்தவில்லை. குறித்த விடயம் தொடர்பில் கடற்தொழிலாளர்கள் சார்பில் வரும் குரல் கொடுக்கவில்லை. அத்துடன் கடற்தொழில் அமைச்சர் தான் ஆதரவாக இருப்பேன், அவர்களின் பிரச்சனைகளை பார்ப்பேன் என்று கூறுகின்றார். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடற்தொழிலாளர்கள் காணாமல் போன பின்னர் அவர்களுக்கான நடவடிக்கை தாமதமாக மேற்கொள்ளப்பட்டன. கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளும் தடை செய்யப்பட்ட கடல் தொழில்களை நிறுத்துவதற்கு முன் வருவதில்லை. அதற்கான சட்டங்களை பிரயோகிப்பதில்லை. துணைக்கல் அதிகாரிகளும் அரசாங்கத்துடன் இணைந்து சிறிய தொழிலாளர்களை மிரட்டுகின்ற செயற்பாடுகளை அண்மை காலமாக யாழ்ப்பாண கடல் தொழில் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இனிமேல் எந்த ஒரு உயிரும் கடலில் காணாமல் போகக்கூடாது, உயிர் போகக்கூடாது. அதற்கேற்ற தொழில்நுட்ப வசதிகளை அரசாங்கம் உடனடியாக மேற்கொண்டு அதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்கு கடற்தொழிலாளர்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். அச்சுவேலி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வளராய் பகுதியில் நேற்றைய தினம் 230 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கஞ்சா பொதியினை வளாகத்தில் ஏற்றி வந்து ஒரு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி விசேட அதிரடிப்படையினரால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுற்றிவளைப்பின் போது கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதி அச்சுவேலி காவல் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் விசேட அதிரடிப்படையினர் வருவதாக தெரிந்து தப்பி சென்றுள்ளதாகவும் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். பெந்திர பிரதேசத்தில் ஜெர்மன் நாட்டர் ஒருவரை இருந்த 25 மில்லியன் ரூபாவுக்கு மேல் ஏமாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் சுற்றுலாத்துறை சார்ந்த வணிகத்தில் முதலீடு செய்வதற்காக ஜெர்மன் நாட்டவர் கொடுத்த பணத்தை சந்தேக நபர் ஏமாற்றியதாக கூறப்படுகின்றது. குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பெந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயது சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் என்று தெரிய வந்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே. அனைத்து புள்ளிகளுக்கும் சமமான கல்வி பிரதமர். அமெரிக்காவுடன் உடனே ஒப்பந்தம் செய்யுங்கள், அனுர அரசிடம் ஹர்ஷன அவசர வேண்டுகோள். பிரித்தானியாவில் இலங்கையர்களுக்கு எதிராக இனவெறி தாக்குதல். வடகொரிய ஜனாதிபதியின் உத்தரவால் பரபரப்பு. கடலில் ஆபத்தில் சிக்கும் கடற்தொழிலாளர்களை காக்க நவீன தொழில்நுட்பம், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகையில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா. வெளிநாட்டு பிரஜையிடம் பண மோசடி செய்த சுற்றுலா வழிகாட்டி கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.